புளி சாப்பாடு செய்கிறதுங்க. கடலெண்ணெய் ஒரு சின்ன குழி கரண்டியில் ஒரு கரண்டிங்க ஊற்றி கடுகு, கருவேப்பிலை தலைங்க, 2 வரமிளகா, ஒரு 4-5 பெரிய சைஸ் சின்ன வெங்காயம் போட்டு வதக்கிட்டுங்க. புளி இந்த அளவுக்கு இந்த பாத்திரத்தில் சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு கொஞ்சம் தண்ணி, பச்சை தண்ணி ஊற்றிங்க கரைச்சி வச்சுருக்குங்க. இந்த அளவு புளி இருக்குங்க. இதில் உப்பு இதில் 1.5 டீஸ்பூனுங்க. அரிசி இதில் 1 டம்ளருங்க. 1 டம்ளர் அரிசி சாப்பாடு வேக வச்சு நல்லா உதுத்து வச்சுருக்குதுங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூனு, இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்குது. கடுகு கொஞ்சம், கடலெண்ணெய் கொஞ்சம், நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம சின்ன வெங்காயம்லாம் வணங்கிடுச்சுங்க. இந்த டைமில் புளி கரைச்சி வச்சுருக்குது. இந்த அளவுங்க சுடுதண்ணியில் ஃபஸ்ட்டே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சுட்டு கொதிச்சோடனே கொதிக்க வேண்டியது இல்லைங்க, உடனே நம்மளுக்கு புளி கரைக்கணுன்னா கொதிக்க வச்சுட்டு அந்த கொஞ்சமாக தண்ணி சுடு தண்ணி தனியாக ஊற்றி வச்சுட்டு பச்சை தண்ணியில் கரைச்சிட்டு அப்புறம் நம்ம இந்த மாதிரி புளி சாப்பாட்டுக்கு ஊற்றிக்கலாம். இது கொதி வந்தோடனே நம்ம இந்த உப்பும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். பெருங்காய பவுட்ரு போட்டால் போடலாம், போடலைனாலும் பரவாயில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கு பிடிக்குங்க, ஒவ்வொருத்தருக்கு பிடிக்காதுங்க. இந்த புளி சாப்பாட்டுக்கே வறுத்துமே நம்ம கொஞ்சம் போடலாங்க. பச்சை கடலைப்பருப்புங்க, வரமிளகாய்ங்க, ஒரு 2 வரமிளகா, பச்சை கடலைப்பருப்பு, வெந்தயம் கொஞ்சம், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூனுங்க, பச்சை கடலைப்பருப்பு ஒரு 2 டீஸ்பூனுங்க, வரமிளகா, கருவேப்பிலை தலைங்க, பெருங்காய கட்டியாக இருந்தால் சின்னதாக எத்தனோண்டும், இல்லாட்டி பவுட்ருங்க கலக்கிங்க. லேசாக பச்சை கடலைப்பருப்பு வறுத்துட்டு வரமிளகா, கருவேப்பிலை வறுத்துட்டு வெந்தயத்தையும் வெந்தயம் கருகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகி போடலாங்க. பச்சை கடலைப்பருப்புலாம் வறுத்த முன்னாடிங்க. அப்புறம் மஞ்சள் தூள் நம்ம புளி தண்ணியிலே அரைச்சி போட்டுக்கலாங்க. அந்த மாதிரி ஒரு மெத்தடில் செய்யலாங்க. இது ஈஸியான வேலைங்க. எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை தழை, சின்ன வெங்காயம், புளி தண்ணிங்க, அப்புறம் உப்பு, அந்த ஒரு டம்ளர் அரிசிக்கு தேவையான 1.5 ஸ்பூனுங்க, மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூனுங்க. அவ்வளோதாங்க. புளி தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம சாப்பாடு ஆறி இருக்கிறதுனாலையும் பொழுன்னு நம்ம அப்படி ஊற்றி வச்சுருக்குறோங்க சாப்பாட்டை. நல்லா கொதி வந்தோடனே இது கொஞ்சம் அதிகமாகிடுச்சுனாலும் பரவாயில்லைங்க. கொஞ்சம் ஒரு 2 கரண்டி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னாங்க ஆறின முன்னாடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னாலும் கூட நாளைக்கு சாப்பாடு மிச்சமாக இருந்துச்சுன்னா அது கலைக்கலாம். அளவாக வச்சாலும் நம்ம அதுக்கு அளவாக வச்சுக்கலாம். நம்ம இப்போ அளவாக வச்சுக்கிறோம். கொதிச்சு வந்துருச்சுன்னு சாப்பாட்டை போட போகிறோம். சாப்பாடு போட்டாச்சுங்க. இதில் 1 டம்ளர் அரிசிங்க சாப்பாடு ஆறுனதுங்க. இப்போ கலக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா நாளைக்கு வரையில் கிடாதுங்க. ஒரு நாள் 2 நாளைக்கு கூட வச்சுக்கலாம் இந்த புளி சாப்பாட்டுங்க. கல்லுப்பு போட முடியாதுங்க, உடனே கரையாதுன்னா கொஞ்சம் நேரம் வரையில் புளி தண்ணி கொதிக்க வைக்கணும். கல்லுப்பு போட்டாங்க. நம்ம இது பவுட்ரு உப்பே போட்டுக்கிறனால சீக்கிரம் கரைஞ்சிடும். அவ்வளோதாங்க, புளி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சுங்க சீக்கிரம். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை தழை, சின்ன வெங்காயம் வணக்கிறதெல்லாம் போட்டோம்னா நம்ம ஒருத்தரே வீடியோ எடுக்கிறதுனாலையும் புளியெல்லாம் கரைச்சி இது பண்ண முடியாதுங்க. அதனால் எல்லாம் ரெடியாக செஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி இதெல்லாம் சும்மா கலக்கி விட்டால் போதும். ரொம்ப சூடு பண்ண வேண்டியதில்லைங்க. அதுதான் இந்த உப்பு, காரம் இதெல்லாம் எல்லாம் சாப்பாட்டில் இறங்குற அளவுக்கு கலக்கி விட்டால் போதும். அப்புறம்
ரொம்ப சூடு பண்ண வேண்டியதுனால புளி சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு மெத்தடுங்க. இன்னொரு நாளைக்கு நம்ம பவுட்ரு பண்ணி புளி சாப்பாட்டு பவுட்ரு பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். இதிலே தாளிக்கிறப்ப முந்திரியோட குழந்தைகளுக்கு வேணால் ஒரு 2-3 தாளிக்கிறப்ப போட்டுக்கலாம். நல்லெண்ணெயிலையும் செய்யலாங்க, அது ரொம்ப நல்லதுங்க. இது கடலெண்ணெயிலையும் செஞ்சுருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிச்சு. நான் வந்து இது இவ்வளோ ஒரு டம்ளர் அரிசிக்கு இவ்வளோ புளி சாப்பாடு அடிச்சிருக்கேன். புளி சாப்பாடு சீக்கிரம் செஞ்சிடலாங்க. சாப்பாடு மிச்சமானாலும் கூட எலுமிச்சஞ்சாப்பாடு இந்த மெத்தடில் புளிக்கு பதிலாக எலுமிச்ச பழத்தை புளிஞ்சு விட்டு இந்த மாதிரி செய்யலாங்க. கேரட் சாப்பாடு இந்த மாதிரி கேரட்டு இதில் சரையிங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. புளி சாப்பாடு, எலுமிச்சஞ்சாப்பாடு, தேங்காய் பூ போட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. புளி ஊற்றாமல் நம்ம புளிக்கு பதிலாக தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. இதே மாதிரி செஞ்சுக்கலாங்க. இப்போ புளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுங்க.